இன்னைக்கு 6 லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்குறேன், வேற மாநிலத்தில் வேற நாட்டில் இருந்தாலும் வந்து இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டரில் உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனால் அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்குறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கேருந்து வந்து இங்கே ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கேருந்து இங்கே வர ஓட்டு போட முடியாதா என்ன? ஆக எல்லாத்தையும், அதுவும் 6 லட்சம் பேரை வந்துட போகிறாங்க, எல்லாவற்றிற்கும் பயம். இப்போவே தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்கப் போகிறது. அது சிதம்பரத்திற்கு நல்லா தெரியும். அதில் இப்போவே 6 லட்சம் பீகார் போட்டதுனால தான் நாங்கள் தோற்று போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலான்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்தில் விவசாயத்திற்கு போனால் பாம்பு கடி தேல் கடி செய்து இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு 7,000 10,000 மானியம் கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. ஆக எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் சேகர் பாபுக்கு தான். கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது. அவசர அவசரமா 3000 குடமுழுக்கு, எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்ப்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் கமலஹாசன் அவர்கள், அதாவது இன்னைக்கு நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறாரு. அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தார். இன்னைக்கு சனாதன தர்மத்தை பற்றி திருப்பி பேசுகிறார். நான் கேட்குறேன், ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.